Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin Ashrafil Mursaleen. Amma ba'd. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹலீஃபாக்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, இந்த ஜாவியாவின் நிர்வாகிகளே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆன்ல மனிதர்களை நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி ரசூல்மார்கள், நபிமார்கள், வலிமார்களுடைய சரித்திரங்களை கூறி வைத்திருக்கிறான். அல் குர்ஆன்ல இல்லாதது ஒன்றுமே கிடையாது, அனைத்தும் இருக்கிறது. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த குர்ஆன்ல இல்லாத ஒன்றுமே கிடையாது, அனைத்தும் இருக்கின்றன. அனைத்துக்கும் அதனுடைய தீர்வு, மருந்து இந்த குர்ஆனில் இருக்கின்றது. எனவே இந்த குர்ஆன்ல ரிசாலத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், நுபுவத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், விலாயத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். ரிசாலத்து கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள், நுபுவத்து கொடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், விலாயத்து கொடுக்கப்பட்டவர்கள் வலிமார்கள். ஒவ்வொரு ஆயத்தையும் சொல்லிக் கொண்டு போக இங்க நேரம் கிடையாது, ஆனால் குர்ஆன்ல இருக்கிறது. உலமாக்கள் ஹாஃபிழ்கள் இடத்துல கேளுங்க. நபிமார்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள், வலிமார்கள், இந்த மூன்று கூட்டத்தார்களும் தான் அல்லாஹு தஆலாவினுடைய அந்த வஹியை சுமந்த ரசூல்மார்களும் நபிமார்களும் குர்ஆனை சுமந்து, தௌராத்தை சுமந்து, ஜபூரை சுமந்து, இஞ்சிலை சுமந்து முழு உலகத்திற்கும் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்த அந்த குர்ஆன் ஷரீஃபுக்கும் ஹதீஸ் ஷரீஃபுக்கும் விளக்க உரையாக சஹாபா பெருமக்கள் முதல் கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான பெரும் பெரும் வலிமார்கள் தக்வாவின் மூலமாக, இஹ்லாஸின் மூலமாக, இல்ஹாமியத்தான அறிவின் மூலமாக கண்கள் திறப்பட்டவர்களாக முழு உலகத்திற்கும் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லோரும் தெரிந்த உண்மை. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் செய்த வேலையை தாபியங்களுக்கு செய்ய முடியாது, தாபியங்கள் செய்த வேலையை தபா தாபியங்களுக்கு செய்ய முடியாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்த வேலையை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு செய்ய முடியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் செய்த வேலையை சையதுனா இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க மூணு பேரும் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் ஹயாத்தாக்கினார்கள். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க நாலு பேரும் ஃபிக்ஹ் கலை, குர்ஆனை ஆராய்ச்சி செய்து ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்கள், எவ்வாறு தொழுவது, எவ்வாறு நோன்பு பிடிப்பது, எவ்வாறு திருமணம் முடித்து அதற்கு பின்னால் நடந்து கொள்வது, எவ்வாறு துப்புரவு செய்வது என்ற ஃபிக்ஹுடைய மசாலாக்களை இந்த நான்கு இமாம்களும் ஆராய்ந்து முழு உலகத்திற்கும் பரப்பினார்கள். இன்று வரையில் அவர்களும் வலிமார்களாகத்தான் திகழ்கிறார்கள். ஆனால் உலகம் முழுக்க கராமத்து காட்டியவர்களாகவோ அல்லது பள்ளி பள்ளியாக அப்படியே உட்கார்ந்து துறவரமாகவோ அவர்கள் தெரியவில்லை. அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? ஃபிக்ஹுடைய மஸ்அலா முழு உலகத்திற்கும் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை விளங்கப்படுத்தினார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய மாணவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம் செஞ்ச வேலை அவங்க செய்யல. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹதீஸ்களை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். பல லட்சக்கணக்கான ஹதீதுகளை ராவிகளோட ரிப்போர்ட் நரேட் பண்ணின அந்த ராவிகள் ஹதீது அறிவிப்பாளர்களோட மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்களுடைய பெயரும் இமாம்களுடைய பெயரும் அவர்களுக்கு மனப்பாடமாக இருந்தது. அது மட்டுமல்லாம
அவர்களுக்கு பின்னால துறவரம் என்ற அமைப்பில் உலகத்தை அப்படியே துறந்தவர்களாக இந்த சஹாபாக்கள், இமாம்கள், முஹத்திதீன்கள், ஃபுகஹாக்கள் என்னென்ன இல்மையும் அமலையும் வகுத்து தந்தார்களோ அதை சுமந்தவர்களாக, தரீக்கத்தினுடைய மஷாயிஹ்மார்களாக குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், குத்துபுல் அக்பர் ஓதுல் அஷ்ர் சையதுனா அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். இமாம்களே 4 பேர் பேரை சொன்னோம். ஃபிக்ஹுடைய ஹதீஸுடைய இமாம்கள்ல 6 பேர் பேரை சொன்னோம். தஸவ்வுடைய இமாம்களை தான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுள் விசேஷமாக குத்துபுமார்கள், அபுதால்கள், ஔத்தாதுகள், இவர்கள் அல்லாஹ்வை நெருங்கியவர்கள். எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அவுலியாக்கள் என்று சொன்னா கராமத்து காட்டுற, கராமத்து காட்டுறதோட விஷயம் முடிஞ்சு. அவுலியாவா? அவர்கிட்ட கராமத்து இல்லை. அவருக்கு கராமத்து இருக்கிறா? அவுலியாக்களுக்கு கராமத்து காட்டுறதுக்கு வெட்கம். கராமத்து காட்டுறது அவுலியாக்களுடைய அந்த ஞான பாதை, சுலூக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அந்த பாதையில முதலாவதாக அல்லாஹ் உலகத்துல கொடுக்கிற லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ, இந்த உலகத்துல கொடுக்கிற சின்ன ஒரு கிஃப்ட் தான் அவங்க நினைச்சத அல்லாஹ் நினைச்சு செய்து கொடுப்பான். அதுதான் கராமத், அதுதான் விலாயத். அதை பார்த்துக்கொண்டு நாங்க மயங்கி விடுகிறோம். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, வலியுல்லாஹ் யார் தெரியுமா? அவுலியாண்டா யார் தெரியுமா? 24 மணித்தியாலமும் கல்புல அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேற ஒன்றுக்கும் இடமில்லை. அவங்களோட கல்புல அல்லாஹ்வையும் ரசூலையும் மறக்காதவர்கள் தான் வலிமார்கள். உலகத்துல எதனை தூக்கி கொடுத்தாலும் அவர்கள் அது பெரிய ஒரு சாமானாக அவர்களுக்கு தெரிபட மாட்டாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அவர்களுக்கு மேல். அந்த அமைப்பில் அல்லாஹ் தஆலா பல குத்துபுமார்களை உருவாக்கினார். இமாம்களை, ஃபிக்ஹுடைய இமாம்களை ஃபிக்ஹுக்கென்றே அல்லாஹ் படைச்சான். அந்த சேவையை செய்தார்கள். முஹத்திதீன்களை, புகாரி இமாம், திர்மிதி இமாம் போன்றவர்களை ஹதீஸ் கலை வல்லுநர்களாகவே அல்லாஹ் படைச்சான். அதனால் அவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்தான். அது சம்பூர்ணமானது. இந்த குத்துபுமார்களை அல்லாஹ் தஆலா உலகத்துல முழு உலகத்துக்கும் தரீகாக்கள் பரவுவதற்கு கலீஃபாக்கள், முகத்தமீன்கள், இஹ்வான்கள், முரீதீன்கள், முஹிப்பீன்கள் பரவி எங்களுடைய கண்ணியத்துக்குரிய கலீஃபத்து ஷாதுலி அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்கள் சொன்னது போல ஸிக்ர் நிலைத்திருக்க வேண்டும், கூட்டம் கூட்டமாக முழு உலகமும் ஸிக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தரீகத்தினுடைய மஷாயிஹ்மார்களை, குத்துபுமார்களை அல்லாஹ் படைத்தான். உங்களுக்கு தெரியும் சையதுனா அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்றைக்கு ஒரு சிலர் முஸ்லிம்கள்ல கொஞ்சம் பேர் நினைச்சு கொண்டு நிற்கிறாங்க, ஷாதுலி நாயகம் என்றா எங்களைய போல மதரசால ஓதி தஹ்சீலான மௌலவிமாருக்கும் ஷாதுலி நாயகத்துக்கும் இப்ப வித்தியாசம் காண மாட்டாங்க. மௌலவிமாருக்கும் அல்லது ஹாஃபிஸ்மாருக்கும் குத்துபு நாயகத்துக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியாது. என்ன சரி அவங்களோட ஒரு அற்புதம் ஒன்றை சொன்னா அல்லது அவங்களோட அல்லாஹ் வச்சிருக்கிற முஹப்பத்துல அல்லாஹ் தஆலா என்ன சரி அவர்களுக்கு உலகத்துல கொடுத்த அற்புதத்தை சொல்லி காட்டினா அப்படியும் இருக்குதான்னு கேட்கணும். யார் தெரியுமா? முழு குர்ஆனையும் ஆராய்ச்சி செஞ்சு படித்த பண்டிதர் தான் அப்படி கேட்கணும். ஒன்றுமே தெரியாதவர் அப்படியும் இருக்குதான்னு கேட்டா அதை விட பெரியது எல்லாம் இருக்கிறது தான் நாம சொல்ல வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈஜிப்ட்ல, மிஸ்ரில அவர்களுடைய ஜாவியாவுல ஒரு ஆலிம் ஒன்றை தொழுவிக்கிறதுக்கு வச்சாங்க. 5 வக்து தொழுவிக்கிறது. இவர் 5 வக்துக்கு வருவாரு, தொழுவிப்பாரு, போவார். ஒரு நாள் வாராரு தொழுவிக்கிறதுக்கு, லொஹர் தொழுவிக்கிறதுக்கு வாரார். வந்தா ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கே இருந்தாங்க. இவர் முன்னுக்கு வந்த உடனே நீங்க இன்றைக்கு முஸல்லாக்கு போகக்கூடாது, ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே நினைச்சு ஒருத்தர் அனுப்பி சொன்னாங்க, இன்றைக்கு நீங்க தொழுவீங்க. இவர் பார்த்தாரு, என்ன நான் முனிவுக்குள்ளாகிட்டேனோ, அவங்களோட பதுவாவுக்குள்ளாகிட்டேனோ, ஒரு நாளும் என்ன பிற்படுத்த மாட்டாங்களே, நான் தானே முன்னுக்காவை தொழுவிப்பேன் என்று பயந்தார். தொழுதார். அசருக்கு வாரார், நீங்க தொழுவிக்க கூடாது, அவர் தான் தொழுவிக்கணும். மக்ரிபுக்கு வாரார், ஆஷியோட வாரார். இப்ப இவருக்கு பயம், நான் என்ன சரி பாவம் செஞ்சுட்டேனா நினைச்சு பார்க்கிறார். ஒரு பாவமும் அவருக்கு தெரிப்படுது இல்லை. தக்குவாவுல பேணுதலான ஒருத்தர். ஆனா ஷைத்தான் கொள்ளாதவனே, இப்லீஸ் எந்த நேரத்தில் வழி எடுப்பான்னு யாருக்கும் தெரியாது. பாவத்தில் ஆகப்பெரிய பாவம், நான் நல்லவன், நான் பாவியா, நான் மதுபான குடிக்கிறா இல்லையே, நான் கொலை செஞ்சிக்கா இல்லையே, நான் ஜினா செய்கிறா இல்லையே, எனவே நான் நல்லவன்.
என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறமே, மௌத்து வரையில நல்லவனாகவே வச்சு தௌபா இல்லாம மௌத்தாக்குறவன் தான் இப்லீஸ். எனவே அடிக்கடி இஸ்திக்பார், தௌபா, ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கணும். கடைசியில இவர் 5 வக்து தொழுவிக்க உடல்ல யோசிக்கிறார், தூக்கம் போவதில்லை. இஷாக்கு பிறகு படுத்துக்கொண்டு யோசிச்சு பார்த்தா இவருக்கு ஒரே ஒரு விஷயம் பளிச்சென்னு முன்னுக்கு வந்து நிக்குது. பார்த்தா என்ன, இவர் லோஹர் தொழுவிக்கிறதுக்கு வரும் பொழுது ஒரு அழகான பெண்மணி இவர்கிட்ட முன்னால நடந்து போயிருக்கிறார். இவரு அவ கொஞ்சம் உத்து பார்த்திக்கிறார். தெரியாம பார்த்துப்பட்டு உடனே இந்த பக்கம் பார்க்கிறேன்டா அவடத்திலே தௌபா வந்துட்டு 2ஆம் தடவை பார்க்கவே இல்லை. இவர் கொஞ்சம் பார்த்திக்கிறார், மனுஷன் தானே. இவருக்கு அது ஞாபகம் வந்து உடனடியாக ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளுணர்வுக்கு, அகக்கண்ணுக்கு என்னுடைய இந்த விஷயம் விளங்கிட்டதோ என்று பயந்து 2 ரக்அத் தொழுது தௌபா செய்து அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் செஞ்சு எல்லாம் பாவ மன்னிப்பு தேடிட்டு இவர் பயந்து வாரார். எதுக்கு வாராரு? தொலை வாராரு, தொல்விக்க வரல. வரும் பொழுது முன்னுக்கு நிக்கிறாங்க ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு கூப்பிட்டு அவருடைய முதுவை தடாவி, இன்றைக்கு நீங்க தான் சொப தொழிக்கும். சுப்ஹானல்லாஹ். இவருடைய மேல் புல்லரிச்சி பூரிப்படைந்து, ஷாதுலி நாயகமே என்ன விஷயம்? இஸ்திக்பார் செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான்னு. அவ்வளவு. இவங்க தான் குத்துபுமார்கள். நாங்களும் 8 வருஷம் ஓதினோம், நாங்களும் 15-20 வருஷமா மிம்பர்ல அசாவை புடிச்சு அசா கருப்பா போயிட்டது. கண்ட பலன் ஒன்றுமே இல்ல. யாரோ எழுதின கித்தாபை பார்த்து கொண்டுதான் பேசுறோம். பேச்சுவன்மையில் தான் தொப்பயன், பேச்சுவன்மை இல்லாட்டி குழப்பம். அவ்வளவுதான். அல்லாஹ் தந்த பேச்ச பேசுறோம். யாரோ எழுதின கித்தாபை தான் நாங்க பார்த்து தேடுறோம். ஆனால் கல்புக்கு ஏதாவது ஊறுதா, ஊற்றெடுக்குதா? இல்ல. ஏன்? தக்குவா இல்ல, இஹ்லாஸ் இல்ல. காமிலான ஷேகுமார்களுடைய சரியான பையத்தின் மூலம் 24 மணித்தியாலும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்மிடத்துல கிடையாது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமான சாமானியமான ஒரு மனிதரே அல்ல. இமாம் ஜலாலுத்தீன் மல்கினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய முஃபஸ்ஸிர். ஷாதுலி நாயகத்தோட காலத்துல வாழ்ந்தவங்க. ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பயானுக்கு வாயை திறந்தாங்கன்னு சொன்னா முன்னுக்கு வந்து இருந்துருவாங்க. இருந்து எழுதிக்கொண்டு போவாங்க. இவங்க பேசுற பேச்சு ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துக்கும் ஒரு பொருள் முடிய இன்னொரு பொருள், அது முடிய இன்னொரு பொருள். எப்படி கடற்கரையில பீச்சில் போய் நாங்க உட்கார்ந்தா கடல் தண்ணி தான் தெரியுது தூரத்துல. இந்த பக்கத்தை பார்த்தா அப்படியே வந்து அந்த தண்ணி அப்படியே பொங்கி அப்படியே நுரையா வந்து மண்ணோட மண்ணா சேர்ந்து, மறுபடியும் பார்த்தா மறுபடியும் பொங்குது. பொங்கி அப்படியே வந்து அது 2வது அலை, மறுபடியும் பொங்குது 3வது அலை, 4வது அலை. ஒரு மணித்தியாலும் உட்கார்ந்தா எத்தனை அலைகள் வெளியில அந்த தண்ணியால வந்து கொண்டிருக்குமோ அதே போல ஒரு குத்துபு, ஒரு காமிலான ஷேக் குத்துபு, அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு நல்லடியார் குர்ஆனை பார்த்தாங்கன்னு சொன்னா கடல்ல இருந்து அலவார மாதிரி ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துக்கும் அந்த கல்புல இருந்து அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். குத்துபு நாயகத்துக்கும் இதே கதிதான், ஷாதுலி நாயகத்துக்கும் இதே கதிதான், ரிபாய் நாயகத்துக்கும் இதே கதிதான், காஜா முஹியுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இதே கதிதான். வாயை திறந்தா எங்கள வாரண்டும் இல்ல. திடீரென்று ஒரு நாள் எழும்பிட்டாங்க ஜலாலுத்தீன் மல்கினி ரலியல்லாஹு தஆலா எழும்பி, என் அருமை சகோதரர்களே, சபையோர்களே, வல்லாஹி சொல்லுகிறேன், நான் 40 தஃப்சீர்களுக்கு மேலால் நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன், பல தஃப்சீரை எழுதி இருக்கிறேன். எனக்கு முன்னால் எத்தனை பேர் எழுதினாங்க எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன். அதுல ஒரு தஃப்சீர்ல கூட இவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் நான் கண்டதே கிடையாது. ஆனால் அனைத்துமே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணற்றதாகவே இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! எங்கிருந்து வருகிறது? மழை பெய்யுது, மேல பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி. ஆனா மழை வருது, எங்கிருந்து வருது? அல்லாஹ் வருது. அதே போலதான் அவுலியாக்களுக்கு வரக்கூடிய ஞானம். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இதே போல இன்னொரு நாள் இமாம் சிராஜுத்தீனுல் மல்கினி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெரிய ஒரு இமாம். முந்தி சொன்னது ஜலாலுத்தீன் மல்கினி. உடனடியாக ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உரையை கேட்டு சபையோர்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எழும்பி போய் பயான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஜெதுபேரியோ என்னமோ தெரியும்,
பயான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது போய் 2 கண் புருவத்துக்கு இடையில் உள்ள அந்த நெத்திய முத்தமிட்டுட்டு அல்லாஹு தஆலா உங்களோட ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக. இப்படி ஒரு விளக்கம் நான் குர்ஆனுக்கு கேட்டதே இல்லை. என் வாழ்க்கையில் இந்த குர்ஆனுக்கு இப்படி விளக்கம் கேட்டதே இல்லை. ஒரு தடவை ஷரீஃபுன் நுஅமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாதுல் நாயகத்தில் ஒரு முரீத் ஒன்று இருந்தாரு. அவர் ஒரு சாதாத், அவர் ஒரு அஹ்லுல் பைத். ஷாதுல் நாயகத்தில் காலத்தில் ஷாதுல் நாயகர் நல்ல அன்பா பழகுவாங்க அவங்களோட. இவர் ஓடி வாரார். ஷாதுல் நாயகமே, ஷேக் அவர்களே, நான் உங்களை கனவுல கண்டேன், ஒரு கனவு கண்டேன், என்னுடைய பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன் என்று கேட்ட உடனே அவங்க முரீதீன்கள் முஹிப்பீன்களோட உட்கார்ந்து பயானித்துக் கொண்டு பயான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன கனவு கண்டீங்க சொல்லுங்க. கனவு என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் உங்களோட முன்னிலையில வரக்கூடிய ஒவ்வொருத்தரையா இது இன்னாரு, இது இன்னாரு, இது இன்னாரு ஒவ்வொருத்தரையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஷாதுல் நாயகமே, ஷேக் அவர்களே, நீங்களும் ஒரு கூட்டத்தோட வாரீங்க. நடந்து வரும் பொழுது கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதன் இவர்தான் ஷாதுலி நாயகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுல அறிமுகப்படுத்தி வச்ச உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூப்பிட்டு அவங்களோட வலது பக்கத்துல உட்கார வச்சாங்க. எங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்துல உட்கார வச்சிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இப்படி திரும்பி சொல்றாங்க, எனக்கு இவரை நல்ல முஹப்பத்து, நான் இவரோட உசிறு மாதிரி அன்பாக இருக்கிறேன். ஆனா இவர் தலப்ப கட்டிக்கிற முறையண்டா எனக்கு படல. இவரு தலப்ப கட்டிக்கிற முறை எனக்கு அவ்வளவு பிடிக்கல என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்களாம், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முஹப்பத்தான உங்களோட குடும்பத்துல பேரப்புள்ளையா இருக்கிற ஒருத்தரை பிடிக்குது, அவர் தலப்பா கட்டிக்கிற முறை உங்களுக்கு பிடிக்க இல்லைன்னு சொல்றீங்களே, எங்க கையால் அவருக்கு நான் தலப்பா கட்டி விடவா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட உடனே தலையாட்டி அனுமதி கொடுத்தாங்க. இது சபையில கனவை சொல்லி கொண்டிருக்கிறார். கனவு கடைசியில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாதுல் நாயகம் கட்டியிருந்த தலப்பா எப்படி தலப்பா கட்டியிருந்தாங்களா? கனவுல இந்த துண்டு இல்ல, இது அப்படியே உள்ளுக்கு வெளியால் ஒன்றும் தொங்குது இல்லை, துண்டு ஒன்றும் இல்லை, வெறும் தலப்ப மட்டும். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்களா? அந்த தலப்பாவை கலட்டி ஷாதுல் நாயகத்துக்கு மறுபடியும் தலப்பாவை கட்டி விட்டு அந்த தொங்குற அந்த துண்டை எடுத்து இடது சைட்ல இப்படி போட்டு, எப்படி இடது சைட்ல இப்படி போட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு தலையாட்டினாங்க. இதுதான் கனவு. இதை சொன்ன உடனே ஷாதுல் நாயகமும் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இருந்த அவ்வளவு பேரும் தேம்பி அழுதாங்க. பிறகு மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, நீங்க கனவுல கண்டா நீங்க அவங்ககிட்ட ஒன்று கேளுங்க, நான் செய்யக்கூடிய அமல்கள்ல நீங்க நேரடியாக பார்க்கிறதும் உங்களுக்காக விருப்பமான அமலும் எதன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களே, எனக்கு ஆசையா இருக்குது, ஆவலா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அப்படி செய்யறது சொன்ன உடனே இவர் இன்னொரு நாள் தூங்கும் பொழுது கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கிறாரு, அது என்ன அமல் சொன்னாங்க. பொழுது அடையிற நேரத்துல, அதாவது மக்ரிபுக்கு கொஞ்ச நேரம் முந்தி ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு யாரையும் சந்திக்க மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, தனிப்பட்ட முறையில கல்வத்துக்கு போயிடுவாங்க. போய் மக்ரிபுக்கு பாங்கி சொல்லும் வரையில ஸலவாத் ஓதுவாங்க. அந்த ஸலவாத் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. பிறகு ஷாதுல் நாயகம் சொன்னாங்களாம், சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே உண்மையைத்தான் சொன்னாங்க, அவர்கள் உண்மையைத்தான் சொன்னாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இப்ப ஷாதுல் நாயகம் கனவுல தானே துண்டு இடது பக்கத்துக்கு வந்து, இப்ப தலப்பா எப்படி இருக்குது, உள்ளதான் இருக்குது, அதை கலட்டி உடனே தலப்பா மறுபடியும் கட்டி அந்த துண்டை எடுத்து இடது பக்கத்துக்கு போட்டாங்க. அந்த சபையில் இருந்த அவ்வளவு பேரும் ஷாதுல் நாயகம் செஞ்சது போல தலப்பாவை கட்டி இப்படி இடது சைடு போட்டாங்க. எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நீங்க ஒருத்தர் கனவு கண்டதாக ஒரு ஆலிமு கிட்ட வந்து சொல்ற, என்கிட்ட வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் கனவை கேட்டுட்டு தலையாட்டிட்டு அல்லாஹ் ஹைராக்குவான். வேற என்ன தெரியுமே? இன்னும் ஒரு நாளைக்கு நீங்க கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விடுங்க, ஏட வாப்பாவை கனவுல கண்டா வாப்பாட்ட இதை கேளுங்கன்னு சொல்றதுக்கு வாப்பாக்கு தெரிஞ்சதும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதும் இல்லை, காண்றவருக்கு தெரிஞ்சதும் இல்லை. கனவு என்பது ஒரு வகையான நபிமார்களுக்கு அது வஹி. கனவு கண்டுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தாங்க. வஹி வரல நேரடியாக, கனவுதான். அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமில்லை, ஒரு அமலாகவே அல்லாஹ் ஆக்கி போட்டான். முழு உலக மக்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்ததுக்கு பகரமா உலுஹியா கொடுங்க, அங்க போய் குர்பான் கொடுங்க. முழு உலகமும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆடு மாடு ஒட்டகத்தை அறுத்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்? கனவுல கண்டாங்க புள்ளே அறுக்கிறதாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக வந்து 3வது நாள் கூட சொல்லல. கனவுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரெங்த் இருக்குது. யார்த கனவுக்கு? ரிசாலத்துடையவங்களிடம், நுபுவத்துடையவங்களிடம், விலாயத்துடையவங்களிடம் கனவு ஸ்ட்ராங். யாரு? நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள். இவங்களோட கனவு அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானது, அன்னித்தது. எனவே அதிகமான நேரம் பேசி உங்களுடைய நேரத்தை போக்குறதுக்கு நான் விரும்பவில்லை. என்றாலும் குத்துபுல் அக்பர், குத்துபுல் அக்பர், கௌதுல் அஷ்ஹர், இதெல்லாம் அல்லாஹு தஆலாவினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாங்க கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அவங்க யாரவர் என்று தெரிஞ்சதும் இல்லை. அவங்களோட காலத்துல 8000 ஆலிம்கள் இருந்திருப்பாங்க, 8000 ஹாஃபிஸ்கள் இருந்திருப்பாங்க, 8000 லவ்வமார் இருந்திருப்பாங்க. ஒத்தரையாவது எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஷாதுல் நாயகத்தின பெயரை சொல்லி முழு ஊரும் ஷவ்வால் 10ல இருந்து தொடங்கினா முஹர்ரம் வரும் வரையில ஷாதுல் நாயகத்தை நினைச்சு லட்சக்கணக்கில் செலவழிச்சு ஏழை எளிய மக்களை அழைச்சு சாப்பாடு பங்கிட்டு கொண்டே இருக்கிறாங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவர்களுடைய இஹ்லாஸ். எனவே அவர்களை யாரும் மறக்க மாட்டாங்க. அவங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்த வச்சிருக்கிறார், மறக்க முடியாது. அவர்களை புகழக்கூடிய, பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் துஆ கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கியாமத் நாள் வரையில் அல்லாஹ் வச்சு கொண்டே இருப்பான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஷரியத்தினுடைய அமல்களை சரியான முறையில் செய்யறதோட, 5 வக்து தொழுகையை சுன்னத்தான வணக்கங்களோட பேணி தொழுகிறதோட, சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறதோட, ஷரியத்துடைய பேச்சுக்கள், நல்ல பேச்சுக்கள், இந்த நாக்கால திட்டு பதுவாக்களோ, ஏச்சு பேச்சுக்களோ, அல்லது புறம் பேசுறதோ, கோல் சொல்றதோ, சண்டை பிடிக்கிறதோ, இந்த நாக்க கெட்ட நாக்காக ஆக்கி கொள்ளாமல் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, ஸலவாத் ஓதக்கூடிய, இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தமான நாக்காக ஆக்கி நாம் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நம்முடைய ஷேகாக, காமிலான ஷேகாக, ஒரு குத்துபாக ஏற்று நம்முடைய முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து தியாகத்தோடு, இஹ்லாஸோடு, கண்ணியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுக்கும் ஆபியத்தை தருவாயாக. நம்மில் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீயே ஆபியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்மில் யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக. ஹலாலான ரிஸ்கை அள்ளி வழங்குவாயாக. யா அல்லாஹ், நம்மில் யார் யார் என்னென்ன பிரச்சனைகளோட, என்னென்ன குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஒற்றுமையை கொடுத்து, நல்லெண்ணத்தை கொடுத்து, மன்னிக்கும் தன்மையை கொடுத்து, சமாதானத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்தில் நம்மால் தாங்க முடியாத பிரச்சனைகள், சோதனைகள், பலாய் முசீபத்துகள், மசாதுகள், வித்ராக்கள், ஆபத்துகள் வந்து விடாமல் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பரக்கத்தை கொண்டு அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக, பரக்கத்தை செய்வாயாக, சிறப்பாக்கி வைப்பாயாக, ஆபியத்தை கொடுப்பாயாக. நமது குடும்பத்திலே ஒற்றுமையை வளரச் செய்வாயாக. நமது பிள்ளைகளை அதபொழுக்கத்தோடு வளரச் செய்வாயாக. நமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.